ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் ட்ராமாவோட ஃபோர்த் எபிசோட் பார்த்துலாமா? ஸ்டார்டிங்லேயே நம்ம ரோமுமே ஏதோ ஒரு பார்ட்டியில் டிஜே பண்ணிட்டு இருக்க, நம்ம ரஃபியுமே அங்கே தான் இருக்கான் போல இருக்கு. அப்படியே சரியான குட்டி போத நம்ம ரஃபியை பார்த்துட்டு அங்கே வந்து வா போலாம், இப்போ நீ எனக்கு வேணும் அப்படின்னு மட்டும் சொல்ல, டேய் நான் வேலையா இருக்கேன்டா, எங்கடா கூப்பிட்டுட்டு இருக்க, திரும்பவும் என்கிட்ட நல்லபடியா ஏன் பேசுற அப்படின்னு கேட்க, வா போலாம் வா போலான்ட்டு குடிபோதையில் ரோம் மேலே விழுந்து கிஸ் பண்ண மாதிரி போக, சரிடா அப்படின்ட்டு அப்படியே ரஃபியை வந்து வெளியே இழுத்துட்டு வந்துடுறானா. வெளிய தர தரன்னு இழுத்துட்டு வந்து, "இப்ப என்ன திரும்பவும் என்கிட்ட நல்லபடியா பேசிட்டு இருக்க? என்ன நீ என்ன மயக்க பார்க்குறியா? ஜாக் தான் வேணும்னு சொல்லி போனியே!" அப்படின்ற ஒரு திட்டு. அதுக்கு ரஃபீலாம், "ஜாக் ஒரு முட்டாள். திரும்பவும் டீனு தான் வேணும்ன்ட்டு அவன்கிட்ட போயிட்டான்" அப்படின்னு சொல்ல, ரோமுக்குலாம் சிரிப்பு தான் வருது. அப்ப ரஃபியுமே அந்த பக்கம் ஒருத்தன் வரானா, "நீ வேணான்னா போ. இந்தா புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். அவன்கிட்ட போறேன்" அப்படின்ட்டு அவன போய் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க. "என் கூட வரியா நீ இன்னைக்கு நைட்டு?" அப்படின்னு வேற கேட்டுட்டு இருக்க. இத பார்த்த ரோம்ல, "ஐயய்ய! போதை தலைக்கு ஏறிடுச்சு போல இருக்கு. வா நானே வரேன்" அப்படின்ட்டு அவன தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டான். அப்படியே கட் பண்ணா, இந்த போஸுமே அவ எடுத்த ஃபோட்டோலாம் இருக்கும் இல்லையா? அதான் இவன் யார் கூடயாவது இருந்தா, அந்த ஃபோட்டோலாம் வச்சிருப்பான் இல்லையா? அதையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்துட்டே இருக்க, அதில டுவாவோட ஃபோட்டோ வருதா, அத பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருக்க. டுவாவே இவனுக்கு கால் பண்றா. "நான் உன் ஸ்டூடியோவுக்கு வெளிய தான் இருக்கேன். வந்து ஓப்பன் பண்ணுன்னு" சொல்ல, இவனுக்கு ஒரே சந்தோஷம். "அதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். உள்ள வா" அப்படின்னு கூப்பிட, அதுக்கு டுவாவுமே உள்ள வந்துட்டு, "நான் உன்கிட்ட ஒண்ணு பேச தான் வந்தேன். ஏற்கனவே இப்ப இந்த டிராமாக்கு எடுத்துட்டு இருக்கல இந்த ஃபோட்டோ ஷூட். இதோட நிப்பாட்டிடு. அங்க வராம இரு" அப்படின்னு கேட்க, அதுக்கு போஸுமே, நானா? சரி நிப்பாட்டிடுறேன். ஆனா ஜாக்கு கிட்ட நீ என்னன்றத சொல்லணும். என்னன்னு சொல்லுவ? நாம 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்கோம். ஸோ நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒத்து வராது அப்படின்னு போய் சொல்லுவியான்ட்டு ஒரு மாரி அசிங்கமா சொல்ல, அதுக்கு டுவாக்குலாம் கோவம் வந்து உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க, போஸ் என்னன்னா நீ தான் வேணும்ன்ட்டு பின்னாடி வந்து கட்டிப்பிடிக்க, அது மட்டும் நடக்காதுன்ட்டு டுவா சொல்ல, இதுக்கு போஸுமே இப்ப நான் சிங்கிளா தான் இருக்கேன். ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்ல. நம்ம 2 பேரும் திரும்ப சேரலாம்லன்னு சொல்ல, இவனுமே இல்ல முடியாதுன்னு, ஏன் அர்னால்டு உன் மனசுல வந்துட்டானா? அப்படின்ட்டு போஸுமே கேட்க, அதுக்கு டுவோமே உன் வேலைய மட்டும் பாருன்னு திட்டுறானா, உனக்காக நான் எப்பயுமே வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நீ திரும்பவும் என்கிட்ட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப டுவாக்குலாம் ச்சீ இவன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டானா. அப்படியே கட் பண்ணா இந்த 2 காதல் ஜோடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இல்லையா? அதாவது கிட்டத்தட்ட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. யார் இந்த ஜாக்கும், டீனும் தான். பழைய கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு டீனுமே கேட்குறான், "நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோமா?" அப்படின்னு கேட்க, ஜாக்குமே, "எனக்கு கரெக்ட்டா தெரியல. நம்ம 2 பேருக்குள்ளயும் நெறைய சேஞ்சஸ் வந்திருக்குல்ல. பழைய ஜாக் இல்ல. இப்ப புது ஆளா மாறிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "நீ ஏன் வளவளா கொல கொலான்னு பேசிட்டே இருக்க? நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோமா இல்லையான்ட்டு" திரும்பவும் டீனுமே கேட்க, "நம்ம பாய் ஃப்ரெண்டா இருக்கிறத விட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துட்டு போலாம்ல" அப்படின்ட்டு ஜாக்குமே கேட்க, அதுக்கு டீன் எல்லாம், "இப்ப என்ன நீ புது ஆளா மாறிட்ட. நான் வேணா உனக்காக ஒரு புது ஆளா மாறவா? உனக்காக நான் மாறி காட்டவா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜாக்குமே எதுக்கு இந்த தேவையில்லாத ரிஸ்க்ன்னு மட்டும் சொல்ல, இவன் என்னன்னா, "உனக்காக நான் புது ஆளா மாறி காட்டுறேன் பாரு. இன்னையிலேருந்து டீனு புது ஆளா மாறிட்டான்" அப்படின்ட்டு கத்தி சொல்லிட்டு இருக்கானா. அப்படியே டீன் தனியா பேசுற மாரி காட்டுறாங்க. "நான் புது ஆளா மாற வேண்டியது தானே" அப்படின்னு சொல்ல, அப்படியே ஜாக்கும், "நான் அதுக்காக வெயிட் பண்றேன்" அப்படின்னு மட்டும் சொல்றான். அப்படியே கட் பண்ணா டுவோவுமே காஸ்டியூம் டிசைனர் இல்லையா? ஸோ மெட்டீரியல்லாம் வாங்குறதுக்காக அர்னால்ட கூப்பிட்டு வந்திருக்கா. 2 பேரும் சேர்ந்து தான் மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களா. டுவோவுமே மேல ஏதோ ஒரு மெட்டீரியல் வேணுன்றதுக்காக ஸ்டூல் மேல ஏறி நின்னுட்டு இருக்கானா. இங்க வைக்கிறாங்க நம்ம ஆதிகால ஒரு சீன, அப்படியே தடுக்கி விழுகிற மாரி வந்து அர்னால்ட தான் பிடிக்கிறான். இந்த தடவ டுவாவுக்கு இல்ல அர்னால்டுக்கு லைட்டா ஸ்பார்க் ஆன மாரி காட்டுறாங்க. சரி சரி இந்த தடவ நானே ஹெல்ப் பண்றேன்ட்டு அர்னால்டுமே ஏறி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்து அர்னால்டுக்கு தெரிஞ்ச பொண்ணு போல இருக்கு. "டேய் நீ என்னடா பண்ற?" அப்படின்னு கேட்க, அர்னால்டுமே ரொம்ப சந்தோஷமா போய் அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்காளா. வந்தவ என்னன்னா ரொம்பவே உரிமையா பேசிட்டு இருக்காளா. "நீ என்னமோ டிராமாலலாம் ஆக்ட் பண்ண போறா போல இருக்குது. கீப் இட் அப்" அப்படின்ட்டு தட்டி கொடுத்துட்டுலாம் பேசிட்டு இருக்காளா. பார்த்துட்டு இருந்த டுவாக்குலாம் லைட்டா ஜெலஸ் ஆயி, "யாரு ஃப்ரெண்டா?" அப்படின்னு கேட்க, அது ஃப்ரெண்டுன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு காலகட்டத்தில ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பிடிச்சிருக்குன்ட்டு அவ ப்ரப்போஸ் பண்ணா. ஆனா கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட் மாரி தான் ஆயிட்டோம். அது என்னமோ தெரியல. ஃப்ரெண்டா இருக்கிறவங்கள வந்து என்னால டேட்டிங்லாம் பண்ணவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு வேற சொல்ல, இந்த இது கேட்க கேட்க டுவாக்கு வந்து ஒரு மாரி ஆகுது. ஏன்னா, இப்ப இவங்க 2 பேர் வந்து ஃப்ரெண்டா தானே இருக்காங்க. ஆனா டுவா மனசுல வந்து அர்னால்டு இருக்கான் இல்லையா? இது மேல என்னத்த இவன் போய் சொல்றது? எப்படி சொல்றது? அப்படின்ட்டு ஒரு மாரி கஷ்டமாயிடுது அவனுக்கு. அப்படியே டுவாவும் தனியா பேசுற மாரி காட்டுறாங்களா. இவன் சொல்றத பார்த்தா நான் போய் ப்ரப்போஸ் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா ரோம் வீட்ல இருந்து தான் ரஃபி எந்திரிக்கிறானா. எந்திரிச்சவன், "நான் எப்படி இங்க வந்தேன்?" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் பயப்படாத. நான் தான் உன்ன தூக்கிட்டு வந்தேன். அப்பா நீ எவ்வளோ வெயிட் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரோமோட டீ ஷர்ட் வந்து ரஃபி போட்டுருக்கானா. "இது எப்படிடா வந்துச்சு?" அப்படின்னு கேட்க, "பயப்படாத. நாம 2 பேருக்குள்ளேயும் ஒண்ணும் நடக்கல. குடிச்சவங்க கிட்ட நான் தப்பாலாம் நடந்துக்க மாட்டேன்" அப்படின்னு ரோமுமே கண்ணியமா சொல்ல, காலையில எந்திரிச்சவனே என்னை இன்சல்ட் பண்ணியே ஆகணுமா? அது என்ன ஒரு ரூம் ஃபுல்லா மியூசிக்கா இருக்கு. அப்படியா பிடிக்கும் உனக்கு டிஜே அப்படின்னு சொல்ல, ஆமா ஒரு காலகட்டத்தில ரொம்ப பெரிய ஆளா வரப்போறேன் பாரு அப்படின்னு சொல்ல, ஆமா 100K சப்ஸ்கிரைபர் கூட உன்கிட்ட இல்லையாமா. ஃபர்ஸ்ட் அத ஃபில் பண்ண பாரு அப்படின்ட்டு ஒரு மாரி இன்சல்ட் பண்ற மாரி ரஃபியுமே பேச, நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு நாளும் வைக்க தான் போறேன் பாரு. கண்டிப்பா என்னோட பிளேலிஸ்ட் எல்லாமே ஒரு காலத்துல நீ கேட்டு ரசிக்க போறேன்ட்டு பக்கத்துல வந்து சொல்ல, இது ரஃபிக்கு வந்து ஒரு மாரி ஜிவ்வுன்னு ஆயிடுச்சு போல இருக்குது.
உடனே ரூஃபுமே என் வீட்டுக்கு வந்தவங்க கூட, அதுவும் என் கூட இருந்தவங்க கூட நான் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா தருவேனேன்ட்டு சாப்பாடுலாம் குடுக்க, இந்த ரஃபீக்கெல்லாம் ரோமு இப்ப தான் ஒரு ஸ்டெப்பு உள்ள வந்திருக்கான் போல இருக்குது. ரோமுக்குள்ள யூடியூப் சேனல் இருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ இவனுமே அவனுக்கு தெரியாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த டீனுமே காலேஜுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மேல ஏறி, "என்ன பத்தி கிசுகிசு பேசுறதுன்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே! நான் என்ன பண்ணேன்னு ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியுமா? நான் ஜாபுக்காக தான் அந்த மாரிலாம் பண்ணேன். ஹோஸ்டிங்னா நீங்க நெனைக்கிற மாரி தப்பாலாம் இல்ல. ஜஸ்ட் அவங்களுக்காக நான் என்டர்டெயின்மென்ட் மட்டும் தான் பண்ணுவேன். நான் என் குடும்பத்துக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்ட்டு, என் ஃபீஸ நானே கட்டிக்கணுன்றதுக்காக இந்த மாரி ஜாப்லாம் நான் பார்த்துட்டுருக்கேன். உங்கள மாரி நான் இல்ல. ஊதாரியா. இன்னமேலு என்ன பத்தி யாராவது கேவலமா, அசிங்கமா இந்த காலேஜ்ல பேசுனீங்க, வாய கிழிச்சு விட்டுருவேன். இன்னையிலேருந்து நான் புது ஆளா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே, அந்த பக்கமா வந்த ரஃபியுமே கேட்டுட்டு இருக்கானா, அத டீனுமே பார்த்துட்டு, "கங்கிராச்சுலேஷன் ரஃபி. நீ தானே என்ன பத்தி காசிப்லாம் பரப்புனது. அத நான் கண்டுபிடிச்சுட்டேன். இதனால உனக்கு என்ன லாபம்? ஒண்ணுமே கிடையாதுல்ல." அப்படின்னு பார்த்து மொறச்சிட்டு, "இன்னொன்னு, திரும்பவும் என்ன பத்தி பேசுனீங்கன்னா, உங்க டைம் தான் வேஸ்ட் ஆக போது. அத பத்தி நான் கேட்டாலும் ஒரி பண்ணிக்க போறதில்ல." அப்படின்ட்டு ரொம்ப போல்டா பேசிட்டு கிளம்பி போறான். இந்த ரஃபிக்கு தான் பல்ப் ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணா, அந்த டிராமால இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லவ் சீன வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, இந்த ஜாக் தான் சொல்லி தந்துட்டு இருக்கான். அர்னால்டையும், டீனியும் வச்சு 2 பேருமே ஃபர்ஸ்ட் பக்கத்துல கொஞ்சம் வந்துக்கோங்க. ஃபீல் பண்ணுங்க. 2 பேருமே எந்த கேரக்டர் நான் குடுத்தனோ அத ஃபீல் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கண்ண மூடி திறக்கும்போது முன்னாடி இருக்கவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச பெர்சனா இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ல இவங்களும் அதே மாரி பண்ணிட்டு இருக்காங்களா, அப்படியே 2 பேருமே அவங்களோட பிடிச்ச பெர்சன் முன்னாடி நிக்கும்போது ஸ்மைல் வரும் அப்டின்ட்டு சொல்ல, அவங்களும் ஸ்மைல் பண்றாங்க. அப்படியே முன்னாடி வந்து கட்டிப்பிடிச்சுக்கோங்க சொல்ல, அவங்களும் அதே மாரி பெர்ஃபெக்ட்டா கட்டிப்பிடிக்கிறாங்க. அழகா ஜாக்குமே சொல்லி தர, அர்னால்டுமே "ஏய் இந்த சீன் நீங்க சொல்லி தரும்போது ரொம்ப சூப்பரா இருக்குது. அப்படியே ஒரிஜினலா இருக்கு" அப்படின்னு சொல்றான். இந்த போஸுமே திரும்பவும் ஃபோட்டோகிராஃபியா வந்துட்டான் போல இருக்குது. வேணுமே டுவா கிட்ட போயி, "இந்த டீனும் அர்னால்டும் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குல்ல" அப்படின்னு சொல்ல, டுவாவுமே "அவங்க ஜஸ்ட் டிராமா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இதுல என்ன கெமிஸ்ட்ரி இருக்கு" அப்படின்னு சொல்ல, இந்த போஸுமே "சரி இந்த ஷூட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெளிய போலாமா?" அப்படின்னு கேட்க, இவனுமே "எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லனா, அதுக்கு திரும்பவுமே இவன் "நம்ம ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணோம்ல அந்த பிளேஸ்க்கு போலாமா? ஒருவேளை உனக்கு கூட்டம் பிடிக்கலனா, என் வீட்டுக்கு வாயேன்" அப்படின்னு கூப்பிட, ச்சீ இவன்லாம் திருந்தவே மாட்டேன்ட்டு டுவா அங்கருந்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணா, ரஃபி அவங்க அம்மா வந்து கால் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இவனுமே அறக்க பறக்க "இந்தா வந்துட்டேன்மா" அப்படின்ட்டு கார்ல போய் உட்கார, அது என்னன்னா டுர்ரு டுர்ருன்னு மட்டும் சொல்லுது, நகர மாட்டேங்குதா. கரெக்ட்டா அந்த ரோமமே வந்து, "என்னப்பா கார் நகர மாட்டேங்குதா? நான் வேணா உனக்கு லிஃப்ட் குடுக்கவா?" அப்படின்னு சொல்ல, இவன் கூட போறதுக்கு வேணாம் வேணான்ட்டு யாரோ ஒரு அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி, "அங்கிள் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என்ன பிக் பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்க, அவருமே "இல்லப்பா நான் வேற வேலையா இருக்கேன்" அப்படின்ட்டு பல்பு குடுத்துட்டாரு. அதுக்கு ரூமுமே "சரி, சரி வா, வா என் கார் சும்மா தான் இருக்குன்ட்டு" கூட்டிட்டு போக, இந்த ரஃபி என்னன்னா பின்னாடி போய் உட்கார்றானா, "என்னடா?" அப்படின்ட்டு ரோமுமே கேட்க, "எப்பயுமே டிரைவர் முன்னாடி தானே உட்காருவாங்க. நான் பின்னாடி தானே உட்காருவேன்" அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு ரோமுமே "ஓ! இவன் நம்மள இன்சல்ட் பண்றானாமான்ட்டு" கூட்டிட்டு போறான். அப்படியே கட் பண்ணி டீனுமே ஏதோ ஒரு ஆடிஷன் போறான் போல இருக்குது. ஸோ ஜாக்க வந்து "நீ வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணலாம்லன்னு" சொல்ல, அவனுமே "டுவா இல்லன்னா டம்மிய கூட்டிட்டு போலாம்ல, எனக்கு வேற வேலை இருக்கு" அப்படின்னு சொல்றானா, அதுக்கு டீனுமே "நீ வரலன்னா நான் ஒண்ணும் அழுக மாட்டேனே. எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்காது. அங்க போனா எனக்கு சேஸ் பண்ண ஆளே இருக்காது. நான் ஒரு தனி மரம் தானே" அப்படின்ட்டு ஓவரா ஆக்டிங் பண்ண, அதுக்கு ஜாக்கெல்லாம் "சரி, சரி அழுகாத. நான் ஒண்ணும் பாய் ஃப்ரெண்டா வரல. ஜஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் வரேன்" அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அர்னால்டுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி, "நான் கொஞ்சம் காசுலாம் அனுப்பியிருக்கேன்ப்பா. பார்த்துக்கோப்பா" அப்படின்னு சொல்ல, "அம்மா எதுவும் தேவையில்லம்மா. இப்ப நான் டிராமால நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு பேமெண்ட் வருதும்மா. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இவனுமே பேசி முடிச்சு திரும்பவும் டிக்டாக்ல டான்ஸ் ஆடலான்ட்டு ஃபோன வைக்க, இவனுமே "என்னடா கடைசியில உங்க அம்மா கூட நீ பேசிட்ட போல இருக்குது. டிக்டாக் என்ன பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்க, "நீ பிராக்டிஸ்லாம் நான் குடுத்தனே கொஞ்சமாவது நீ பண்ணியா? வா பண்ணலாம்" அப்படின்ட்டு 2 பேருமே டிக்டாக் பண்ணிட்டு இருக்காங்களா, இந்த கண்கொள்ளா காட்சிய வந்து போஸ் நின்னு பார்த்துட்டு, "பண்ணுங்கடா, பண்ணுங்க. வைக்கிறேன்டா" ஆப்புன்ற மாரி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் டீனுமே அந்த ஆடுக்காக அதான் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னுல, அதுக்காக வந்திருக்கான். ஏதோ சிப்ஸ் ஆட் போல இருக்கு. அவனுமே பண்ணி காட்ட, "இன்னும் கொஞ்சம் ஃபன்னா பண்ணுப்பா" அப்படின்னு சொல்ல, இவனுமே சூப்பரா பண்ணி காட்டுறானா, அங்க இருக்கிறவங்கலாம் "நீ ரொம்ப அழகா பண்றப்பா, சூப்பரா பண்றப்பா. கண்டிப்பா உனக்கு கால் பண்றோம்" அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஜாக்குமே, நீ நல்லா பண்ணடா. சரி வா போலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு" சொல்ல, "ஒரு நிமிஷம் நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு" இந்த பக்கம் டீனுமே போக, அங்க இவ்வளோ நேரம் ஷூட் பண்ணாங்க இல்லையா? அவங்க வந்து டீன பத்தி பேசிட்டு இருக்காங்க. டீனு நல்லா தான் பண்ணான். ஆனா அவனுக்கு ஒரு 50K கூட ஃபாலோவர்ஸே இல்ல. ஸோ நம்ம கிளையன்ட் கண்டிப்பா அவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. திறமை இருந்தும் என்ன பண்றது? இந்த மாரி ஆளுகலாம் உள்ள ஆடிஷனுக்கு வந்துடுறாங்க. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல அப்டின்ட்டு கொஞ்சம் லைட்டா மட்டமா பேசிட்டு போறத வந்து ஜாக் கேட்டுர்றான். ஜாக்குக்குலாம் ஒரு மாரி கஷ்டமா போயிடுது. நம்ம ஆளுக்கு இந்த நிலைமையா? அப்டின்ட்டு.
அப்படியே கட் பண்ணா, ரஃபியுமே அவங்க அம்மா கூப்பிட்டு விட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. என்னமோ இன்டர்வியூ போல இருக்கு. அதுவும் ஃபேமிலி இன்டர்வியூ போல இருக்குது. அவங்க அம்மா வந்ததுமே தாம தூமன்னு குதிக்கிறாங்க. "ஏன்டா இவ்ளோ லேட்டுன்னு?" கேட்க, "இது மாரி கார் வந்து பிரேக் ஆயிடுச்சும்மா" அப்படின்னு சொல்ல, "அப்புறம் யாருடா கூட்டிட்டு வந்தான்னு?" சொல்ல, "அது வந்து நான் டிரைவர் புக் பண்ணிட்டேன்" அப்படின்னு போய் சொல்ல, அத கேட்டுட்டு இருந்த ரோமமே, "அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் இவன கூட்டிட்டு வந்தேன். இவன் என்னோட ஃப்ரெண்டு" அப்படின்னு மட்டும் சொல்லிடுறான். அவங்க அம்மா வந்து லிட்டில் ரஃபி, லிட்டில் ரஃபின்னு சொல்லி செல்லமா கூப்பிடுறாங்களா, ரோமுக்கு வந்து வேணும்னே, "லிட்டில் ரஃபி" அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா, ரஃபி வந்து ரொம்ப மோசமா ட்ரெஸ் போட்டுருக்கான்ட்டு, "என்ன ட்ரெஸ் இது? இன்டர்வியூ இருக்கு இல்லையா? வா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. டைம் ஆச்சுன்னு" சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணா, தாய்லாந்துல இருக்கக்கூடிய நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல டுவாவும், அர்னால்டும் வந்து மசால் தோசை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டுவா கிட்ட அர்னால்டுமே கேட்குறான், "உனக்கு எப்படி இந்த இந்தியன் இந்தியன் ஃபுட்டெல்லாம் பிடிச்சிருக்கு?" அப்படின்னு சொல்ல, "உலகத்துல நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் தான் வந்து அதெல்லாம் பார்க்காம விட்டுட்டேன். வெளிய வந்து பார்த்தா தானே தெரியும் எவ்வளோ இருக்கு தெரியுமா?" அப்படின்னு டுவா சொல்லிட்டு இருக்க, அர்னால்டுமே, "நம்ம மசால் தோசைய சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குடா" அப்படின்ட்டு சட்னி எல்லாம் வாயெல்லாம் ஒட்டிக்குதா, டுவா தான் வந்து அழகா துடைச்சு விட்டுட்டு இருக்கான். இந்த மாரி டுவா பக்கத்துல வர வர அர்னால்டுக்கு லைட்டா ஸ்பார்க் ஆகுது. அர்னால்டுமே கேட்குறான், "நீ எதுக்கு காஸ்டியூம் டிசைனரா ஆகணும்ன்ட்டு ஆசைப்பட்டேன்னு?" டுவா கிட்ட கேட்க, டுவாவுமே, "நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாரடைஸ் போயிருக்கேனா, அங்க இருக்கக்கூடிய அம்யூஸ்மென்ட் பார்க்ல எல்லாருமே அழகழகான ட்ரெஸ்லாம் போட்டு மேஜிக் பண்ணிட்டு இருப்பாங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாரி பண்ணணுன்ட்டு ஆசை வந்துச்சு. நீ எப்படி?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆர்னால்டுமே, "எனக்கு கரெக்ட்டா தெரியல. எனக்கு காசு வேணும். ஸோ நெறையா ஜாப நான் பண்ண ஆரம்பிச்சேன். கடைசில எல்லா ஜாபுமே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. அதனால எனக்கு என்ஜாய் பண்ணி எல்லா ஜாப்பையும் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு டுவோமே, "எனக்கு காச பத்தி பிரச்சனை இல்ல. எனக்கு நெறையா காசு இருக்கு" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அர்னால்டுமே, "நான் அப்படி இல்ல. எங்க அம்மா வந்து புது ஆள தேடிட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்பா இல்ல. ஸோ அவங்களுக்கு நான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு தன்ன தானே பார்த்துக்கணுன்றதுக்காக இந்த மாரி ஜாப்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீனும் நானும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தானே" அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு டுவோமே, "என் ஃபேமிலி இல்லாம நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். பட் நீ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா. நீ ரொம்பவே அமேசிங்டா" அப்படின்ட்டு அர்னால்ட புகழ்ந்துட்டு இருக்கான் இந்த டுவாவுமே. இந்த டைம் பார்த்து இந்த போஸுமே நம்ம அர்னால்டுக்கு மெசேஜ் பண்றான், "நீ மாடலா வந்து என்னோட ஷூட் பண்றதுக்கு வரியா?" அப்படின்னு கேட்க, இவனுமே திரும்ப மெசேஜ் பண்றான், "நான் கொஞ்சம் யோசிக்கணுமே" அப்படின்னு சொல்ல, "நீ பண்ணீன்னா நான் உனக்கு காசு தரேன்" அப்படின்னு மட்டும் மெசேஜ் பண்றானா, உடனே டுவா கிட்டயும் கேட்குறான், "போஸ் வந்து என்ன மாடலா கூப்பிடுறான். நீ சொல்லு உனக்கு நான் போறது விருப்பம் இல்லன்னா, நான் வேணான்னு சொல்லிடுறேன்னு" சொல்ல, அதுக்கு டுவாவுமே, "உனக்கு காசு தரான்னு சொல்லியிருக்காங்களா, அது உன் இஷ்டம். நீ போறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல" அப்படின்ட்டு ஒரு மாரி மனசுல பயம் இருக்கு. இருந்தாலும் சரின்னு சொல்லிடுறான். இந்த டுவா தனியா பேசுற மாரி இருக்கு. அவனுக்கு என்னதான் பிரச்சனையோ, எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வம்பிழுத்துட்டு இருக்கான் இந்த போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா, இங்க ரஃபியும் அவங்க அம்மாவுக்கு வந்து இன்டர்வியூ மாரி போயிட்டு இருக்குதா, அதாவது டிவி ஷோ, லைவ் ஷோ போயிட்டு இருக்குது. அவங்க அம்மா கிட்ட எல்லா கொஸ்டினும் கேட்டுட்டு இருக்காங்க. "உங்க பையன எப்ப நடிக்க வைக்க போறீங்க? அவர் அதுக்கு தகுதியானவரா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த அம்மாவுமே பொளந்து கட்டிட்டு கிடக்குது. "என் பையன் பீப்பிள் முன்னாடி ரொம்பவே ஜாலியா பேசுவான். அவனுக்கு நடிக்க தெரியும், ஆட தெரியும், பாட தெரியும்" அப்படின்ட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க, இத கேட்டுட்டு இருந்த ரஃபியுமே, சொல்லுமா சொல்லு. உனக்கு இதே வேலையா போச்சுன்ட்டு" அப்படியே மூஞ்ச சிரிச்சாப்புல வச்சுக்கிறான். இத பார்த்துட்டு இருந்த ரோமுமே, "என்னடா நடக்குது?" அப்படின்னு சிரிச்சுட்டே தான் பார்த்துட்டு இருக்கானா, என்னோட பையன் இல்லையா? கண்டிப்பா நான் நடிச்சுட்டு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில தான் உள்ள வருவான். அவனோட டேலண்ட்ட அவன் காட்டுவான்" அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு ரஃபியுமே, "ஆமா, ஆமா" அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்கான். "நீங்களுமே ரொம்ப அழகா இருக்கீங்க ரஃபி. உங்களுக்காக நாங்க வெயிட்டிங்" அப்படின்னு சொல்ல, இந்த அம்மாவுமே, "என் பையன் அவன் படிக்கக்கூடிய காலேஜ்ல டிராமால நடிக்கிறான் தெரியுமா? கண்டிப்பா அவன் பெரிய லீடிங் போஸ்ட்ல தான் நடிச்சிட்டு இருக்கான். அந்த டிராமா வெளிய வந்தவுடனே என் பையன் புகழ் பெற்றுருவான்" அப்படின்ட்டு ஒரு பிட்ட போட, ஆக்சுவலி இவன் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் தானே அதுல இருக்கிறான். இந்த அம்மா என்னன்னா லீடிங் கேரக்டர்ன்னு தெரியாம சொல்லிட்டு இருக்குதா. இத கேட்ட ரோமலா, "ஓ இதுவும் வேற பொய் சொல்லியிருக்கானான்ட்டு" சிரிக்கிறான். இதுதான் பயமா இருக்கு. ஐயையோ! எங்க அம்மா வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேங்குதேன்ட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்படியே இந்த இன்டர்வியூ முடிய எல்லாருமே அந்த அம்மா கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. இவன் மட்டும் நழுவிட்டு தனியா வந்துடுறான். பார்த்த ரோமுமே பின்னாடி போய், "உனக்கு இங்க வர பிடிக்கல அப்படின்னா உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஒரு மாரி கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்ல, ரஃபியுமே, "இது ஃபேமிலி ஷோ. நான் இப்படி தான் வந்து தான் ஆகணும்னு" சொல்ல, "சரி அது என்ன நீ பண்ணக்கூடிய டிராமால லீடிங் கேரக்டர்ன்னு சொல்ல, உங்க அம்மாகிட்ட நீ உண்மைய சொல்லலையான்னு?" கேட்க, "நான் எங்க அம்மாகிட்ட எதுவுமே சொல்லல. அவங்களா நெனச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நான் இந்த மாரி சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணேன்னு சொன்னா, அவங்க அசிங்கமா நெனைக்க மாட்டாங்களா?" அப்படின்னு கேட்க, "அது மட்டும் இல்லாம நான் எந்த ரோல்ல நடிச்சாலுமே நான் யாருன்றத நான் ப்ரூஃப் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்ல, "இங்க பார் நெக்ஸ்ட் டைம் உங்க அம்மா உன்ன வர சொன்னாங்கன்னா, நீ வராம இரு. அதுலேருந்தே உங்க அம்மா புரிஞ்சுப்பாங்க" அப்படின்னு சொல்ல, இவன் உம்முன்னு உட்காந்துருக்கானா, அதுக்கு ரோமுமே, "ஃபர்ஸ்ட்டு என்ன நம்பு. உன் ஃபேமிலிக்காகவே இன்னும் நீ ஓடிட்டு இருக்காத. நீ யாருன்றது உனக்காக நீ வாழு" அப்படின்ட்டு ஒரு மாரி மோட்டிவேட் பண்ணி சொல்றான். இது வந்து ரஃபிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் இந்த மாரி பேசுறான்றதே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்கல்ல, ஜாக்கு, டீனு, டம்மி, டுவான்ட்டு உட்காந்து எல்லாரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ பெரிய ஸ்பான்சர் வந்து கிடைச்சிருக்காம இவங்க பண்ண
இவங்க பண்ணக்கூடிய டிராமாவுக்கு ஸோ அத பத்தி பேசிட்டு இருக்க இந்த டுவா மட்டும் உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கானா. இத வந்து டீனுமே பார்த்துட்டானா, "டுவா என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, இவனுமே "ஒண்ணும் இல்ல" அப்படின்ட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கானா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் போஸோட இடத்துக்கு வந்து அர்னால்டுமே வந்துட்டான். "நீ மாடலா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கான்னு?" கேட்க, "இல்ல இதான் என் ஃபர்ஸ்ட் டைமு" அப்படின்னு சொல்ல, "சரி ஓகே நீ சட்டைய கழட்டிட்டு போய் நில்லுன்னு" சொல்ல, இவனுமே சட்டைய கழட்டிட்டு போய் நிக்கிறானா. அவனோட பாடிய மேலயும் கீழயும் இவன் பார்த்துட்டு இருக்கிறான். சிக்ஸ் பேக் செம்மையா இருக்கே அப்படின்ட்டு அர்னால்டுமே கேட்கறான். "நான் என்ன போஸ் குடுக்கணும்னு?" கேட்க, "உனக்கு கம்ஃபர்டபுளா என்ன போஸ் குடுக்கணும்னு தோணுச்சோ அந்த மாரி செய்யு" அப்படின்னு சொல்ல, அவனும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா போஸ் குடுக்குறான். இவனுமே ஃபோட்டோஸோட எடுத்துட்டு இருக்கானா. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணா, டீனுமே பாத்ரூம் போயிட்டு வந்திருப்பானா. அப்போ ஒருத்தன் வேணும்னே வம்பிழுக்கிற மாரி டீன பின்னாடி அடிச்சுட்டு, "இந்த மாரி அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ காசு வேணும்ன்ட்டு?" கேட்க, "உனக்கு அடிக்கணும் அப்படின்னா உங்க அப்பா போய் அடிடா" அப்படின்னு சொல்ல, இவனுமே வம்புக்கு இழுக்கிற மாரி, "என்னடா சொன்னேன்னு?" கேட்க, "இங்க பாரு நான் வெறும் ஹோஸ்டிங் தான் பண்றேன். நீ கூப்பிட்டதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். நான் அந்த மாரி ஆள் இல்லன்ட்டு" டீனுமே சொல்ல, அப்படியே 2 பேருக்குள்ளயும் சண்டை வந்து இவன் அவன அடிக்க, டீனு வந்தவன அடிக்கன்ட்டு 2 பேரும் சண்டைய போட, ஜாக் அந்த பக்கம் வந்து, "ஏன் ஆளிய அடிக்கிறியான்ட்டு" வந்தவன புடிச்சு ஒரு அடி. அவனுக்கு என்னன்னா ரத்தம் பொல பொலன்னு கொட்டிட்டு இருக்கு. "உன்ன பாத்துக்கிறேன்டான்ட்டு" அவன் அந்த பக்கம் போயிடுறான். டீனுக்குலாம் வாயிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கா. ஜாக்குக்குலாம் அத தொடச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு மாரி கஷ்டமா பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் டுவாவுக்கு வேணும்னே இந்த போஸ் வந்து அர்னால்ட ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காளா, அதெல்லாம் சென்ட் பண்ணேன். இந்த டுவானால பார்க்க முடியல. நான் உடனே போகணுன்ட்டு அங்கேருந்து கிளம்புறானா. ஜாக்கு தீன தேடிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டான். டுவாவும் அர்னால்ட தேடிட்டு அந்த பக்கம் போயிட்டான். பாவம் இந்த டம்மி மட்டும் உட்காந்து தனியா குடிச்சிட்டு இருக்கான். அப்படியே இந்த கப்பிள்ஸ் வந்து ஜாக்குமே டீனுக்கு மருந்து போடுறதுக்காக அவன் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டானா. அப்ப ஜாக்குமே சொல்றான், "நீ இந்த மாரி ஆக்ஷன் சீனையே பண்ணிட்டு இருக்கே. உன்ன கொண்டு போய் நான் ரொமான்டிக் சீன்ல போட்ட பாருன்னு" சொல்ல, அதுக்கு டீனுமே, "நீ வந்ததுனால தான் நான் தப்பிச்சேன். இல்லன்னா இன்னுமே கொஞ்சம் மோசமா அடி விழுந்திருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஜாக்க வச்சுக்கிட்டு ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா டீனுமே, "நீ இவ்ளோ அடி வாங்கியும் இன்னும் திருந்தலல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. நான் புது டீனா வரதான் போறேன். அப்படியாவது நீ என்ன லவ் பண்ணுவியான்னு?" கேட்க, ஜாக்குமே, "நான் இதுக்கு பதில்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்ல, டீனுமே திரும்பவும், "நான் புது டீனா வந்தா நீ கண்டிப்பா என்ன லவ் பண்ணுவியா? இன்னும் நீ என்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அருணாலுமே பக்கத்துல வந்து டீன கிஸ் பண்றான். "இப்பவாவது உனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா?" அப்படின்னு கேட்க, எப்படியோ திரும்பவும் இவங்க 2 பேருக்குள்ளேயே அந்த காதல் வந்து மலர்ந்துருச்சு. இந்த பக்கம் தான் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது இல்லையா? இந்த அர்னால்டு சும்மா இல்லாம, "டுவாவும் நீயும் க்ளோஸா? ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து?" அப்படின்னு கேட்க, அதுக்கு போஸ் எல்லாம், "நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாரி எனக்கு தெரியலையே. 2 பேருக்குள்ளேயும் என்ன ஓட்டிட்டு இருக்குன்னு" வேற கேட்க, அதுக்கு அர்னால்டுமே, "நான் முக்கியமா இங்க வந்ததே இந்த விஷயம் பேசுறதுக்காக தான். டுவாவுக்கு நீ இருக்கும்போது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ அவன நீ சீண்டக்கூடாது" அப்படின்னு கேட்க, அதுக்கு போஸுமே, "எதுக்கு? நீங்க 2 பேரும் என்ன லவ் பண்றீங்களா? இல்ல நீ அவன விரும்புறியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அர்னால்டுமே, "அது ஷூரா சொல்ல முடியாதுன்னு" சொல்ல, அதுக்கு போஸுமே, "இது நல்ல ஆன்சர் மாரி இல்லையே. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு" அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு அர்னால்டுமே, "அவன் மேல ஒரு நல்ல குட் ஃபீலிங் தான் இருக்குது. அவன நான் நல்லா தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவன் மேல வேற எந்த ஃபீலிங் இருக்கான்ட்டு எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியல" அப்படின்னு அர்னால்ட் சொல்ல, அது மட்டும் இல்லாம அவனுக்கு உன் மேல ஃபீலிங் இருக்கிற மாரி எனக்கு தெரியலன்னு சொல்ல, அதுக்கு போஸுமே, "நீ எப்படி சொல்லலாம் அவனுக்கு என் மேல ஃபீலிங் இல்லன்ட்டு?" அது மட்டும் இல்லாம அர்னால்டு பக்கத்துல வந்து, "அவன விட நீ ரொம்ப நல்லா இருக்கியேன்ட்டு" அப்படியே அவன தொட்டு தொட்டு பேசிட்டே இருக்கனா, கிட்ட வரும்போது கரெக்ட்டா இந்த டுவா வந்து, "இங்க என்ன நடக்குது?" அப்படின்ட்டு உள்ள வந்துடுறான். அப்ப போஸுமே, "என்னடா உன் ஃப்ரெண்ட பார்க்க வந்தியான்னு?" கேட்க, "என் ஃப்ரெண்ட நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்ட்டு" டுவாவுமே திட்ட, "நாங்க ஜஸ்ட் பேசிட்டு தானே இருந்தோம். முக்கியமா உன்ன பத்தி பேசிட்டு இருந்தோம். அர்னால்டுக்கு உன் மேல ஏதோ ஃபீலிங் இருக்காம். அர்னால்ட் நீயே சொல்லு" அப்படின்னு சொல்ல, அப்படியே அர்னால்டு ஒரு மாரி, "நான் நான் வந்து" அப்படின்ட்டு ஒரு மாரி திக்கிட்டு இருக்கானா. அதுக்கு டுவாவுமே, "இப்ப நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு தான் இருந்தீங்கன்னு?" கேட்க, போஸ் பக்கத்துல வந்து, அதாவது டுவா பக்கத்துல வந்து, "உன் மேல எனக்கு ஃபீலிங் இருக்கு இல்லையா? ஸோ அத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்" அப்படின்ட்டு கிஸ் பண்ற மாரி பக்கத்துல வர, இந்த அர்னால்டு என்ன நெனச்சான்னு தெரியல. டுவாவ காப்பாத்துறேன்னு பேர்ல அப்படியே அவன டக்குன்னு திருப்பி இவன் கிஸ் பண்ணிட்டான். போஸுக்குலாம், "நீங்க 2 பேரும் என்னடா பண்றீங்கன்ட்டு" டுவா பக்கத்துல வந்து திரும்பவும் டுவாவ வந்து கிஸ் பண்ண வர, அர்னால்டுலாம் டக்குன்ட்டு போஸ தள்ளி விட்டுட்டான். "டுவாவ இனிமேல் தனியா விடு" அப்படின்ட்டு அர்னால்டு டுவாவ அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டான். இந்த போஸு, "போங்கடா போங்க. திரும்ப வராமயா இருக்க போறீங்கன்ட்டு" அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கானா. இதோட இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க. வழக்கம் போல இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுத்துடுங்க. தேங்க் யூ.